அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 346 346 பாடியவர் வாயில் இளங்கண்ணன். அ திணை குறிஞ்சி. இந்த பாட்டோட பேக்ரவுண்ட் வந்து தலைவி கிட்ட தோழி சொல்றாங்க. அதாவது இந்த காதலன் அ இரவு குறி ராத்திரியில சந்திக்க வந்தா அ எப்படி இருக்கும்? நல்லாருக்கும். அந்த மாரி நகைச்சுவையா சொல்றாங்க. ஏன்னா, அவன் என்ன பண்றான்னு இந்த பாட்டுல கவனிங்க. பாட்டு நல்ல பாட்டு. நான் முதல்ல வாசித்துர்றேன். "நாகு பிடி நயந்த முலைக்கோட்டு இளங்களிறு குன்றம் நண்ணி குரவர் ஆர்ப்ப, மன்றம் போலும் நாடன் தோழி, சுனைப்பூங் குவளை தொடலை தந்தும் தினைப்புன மருங்கில் படுகிளி ஊப்பியும், காலை வந்து மாலைப் பொழுதில் நல்லகம் நயந்து தான் உயங்கிச் சொல்லவும் ஆகாது அக்கியோனே." அப்படின்னா, நாகு பிடி பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. நாகு பிடி அப்படின்னா இளமையான பிடி. அதாவது இளமையான ஒரு பெண் யானைய நயந்த அந்த யானைய வந்து பார்க்கறதுக்காக, இல்ல அந்த யானையோட பழகுவதற்காக நயந்து ஒரு இளம் களிறு வருது. களிறுனா ஆண் யானை. 2மே இளமையானது. சரிங்களா? அப்ப அந்த முலைக்கோட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நான் தம்பனையில அந்த படத்த வைக்கிறேன். ஏன்னா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இந்த மூங்கில் மரம் முதல்ல மண்ல இருந்து வெளில வரும் தெரியுங்களா? அந்த இந்த ஸ்ப்ரவுட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி தந்த வந்து ஒரு 1/2 அடிக்கு மூங்கில் மரம் அப்படி வெளில வந்தா எப்படி இருக்கும்? ஒரு மாரி வெள்ளையா குருத்து மாதிரி இருக்கும் இல்லையா? அதுபோல அந்த வடிவம் இருக்குதாம். அந்த சைஸு அத பார்க்கறதுக்கு அது போல இருக்குதாம். அதாவது ஒரு மூங்கில் மரம் தரையிலேருந்து வளர்ந்து வர்ற அந்த மாதிரி ஒரு அழகான அதுக்கு கோடு இருக்கு. தந்தம் இருக்கு. முளைக்கோட்டு ஒரு மூங்கில் வந்து தளிர் முளைச்சு வர்றப்ப எப்படி இருக்கும்? குட்டியா, சின்னதா ஒரு யானை. அதனால சின்னதா இருக்கு. முளைக்கோட்டு இளங்களிறு குன்றம் அத வந்து பார்க்க வர்றப்போ, இந்த குறவர்கள் என்ன பண்றாங்க? குறவர் ஆர்ப்ப. அந்த பகுதியில இருக்கிற குறவர்கள்லாம் பார்த்து சத்தம் போடுறாங்க. ஆரவாரம் செய்றப்போ, ஆர்ப்பனா ஆரவாரம் செய்றப்போ, அங்க இருக்கிற குன்றத்தில இருக்கிறவங்க ஆரவாரம் செய்றப்போ, அது என்ன பண்ணுது? அந்த அ இளங்களிறு, அதாவது ஆண் யானை, அந்த ஊருக்குள்ள ஓடுது. மன்றம் போலும் நாடன். அந்த மன்றம்னா பொது இடம்னு அர்த்தம். அந்த மன்றத்துக்கு அந்த ஊருக்குள்ள நடுவுல அப்படி ஓடிட்டு, அந்த பக்கம் போகுது. அப்படிப்பட்ட ஒரு ஊர் அது. அதாவது அதாவது அதுக்கு ஒண்ணும் கஷ்டப்படுத்தாம அப்படி விரட்டி விட்டுருவாங்க அவ்வளோதான். அந்த மாரி ஒரு நல்ல மக்கள் இருக்கிற ஊரு. மன்றம் போலும் நாடன். அந்த நாடன்ங்கிறது யாரு? அந்த ஹீரோ. அதாவது தலைவன். இந்த மன்றம் போலும் நாடன் தோழி. இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கவனிங்க. சினை சுனைப்பூ சாரி சினைன்னு சொன்னது தப்பு. சுனைனா தண்ணி தேங்கி இருக்கும் இல்லையா? சில பள்ளங்கள்ல, மலைகள் எல்லாம் சுனைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லயும் சொல்லுவாங்க. "சுனைப்பூங்குவளை தொடலை தந்தும்" அப்படின்னா, சுனையில இருக்கிற அந்த பூவான அந்த குவளை மலர, குவளைனா வாசனையா இருக்கிற பூ. அந்த குவளை பூ அதாவது ஆம்பல் வந்து வாசனையா இருக்காது. குவளை வந்து வாசனையா இருக்கும். அந்த குவளை பூவ வந்து அ தொடலை தந்தும் அப்படின்னா, தொடுத்து குடுக்குறான். கட்டி குடுக்குறான். கட்டி குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. முடியறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? தொடலை தந்தும் தினைப்புனம் மருங்கில் அந்த குறவர்கள் அதாவது குறிஞ்சி நிலத்தில புன்செய் நிலங்கள்ல திணை வந்து விதைச்சு அது விளைஞ்சு கிடக்கு. விளைஞ்சுகிட்டு இருக்கிறப்போ, விளைஞ்சு குருவியெல்லாம் வரும் இல்லையா? அப்போ தினைப்புனம் மருங்கில்னா அந்த ஏரியாவுல வர்ற கிளிகள என்ன பண்றான், படுகிளி ஓப்பியும் அந்த பொண்ணு கூடவே இருந்து கிளியும் ஓட்டுறான். எப்படி கிளி ஓட்டுறான்? காலை வந்து மாலை பொழுதில் காலையில இருந்து வந்தவன், சாயங்காலம் வரைக்கும் அந்த பொண்ணு கூடவே இருக்கான். என்னென்ன பண்றான்? பூ முடிச்சு குடுக்குறான். அப்புறம் வந்து என்ன ஒரு ஹெல்பிங் பாருங்க. அந்த கிளியெல்லாம் ஓட்டுறான். இதெல்லாம் பண்ணிட்டு இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். கடைசி 2 பேர் தான் முக்கியமானது. இவ்ளோ வேலை செஞ்சும், அ பையன் என்ன பண்றான்? நல்லகம் நயந்து. நல்லகம்னா, அவனுக்கு நல்ல மனசு அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். அதாவது அது ஒரே விஷயத்த ஒரே வார்த்தை 2, 3 அர்த்தத்துல கூட சொல்லுவாங்க. நல்லகம் நயந்து. அவனுக்கு வந்து ஒரு நல்ல மனசு இருக்கு. இன்னொன்னு வந்து அவனுடைய அந்த காதலியுடைய அம் நல்லகம்னா அகம்னா உடம்பு சரிங்களா? அவளுடைய அவளை நயந்து அவளை நயந்து அவளை தான் உயங்குதல்னா அணைத்துக் கொள்ளுதல். சரிங்களா? இப்போ வந்து லவ் பண்றவங்க இப்படி நடக்கிறது அது சகஜம் தானே. அது ஒண்ணு இந்த பாட்டுல இருக்கு. நானா சொல்றேன். அதாவது அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பொண்ணு கூடவே இருக்கான். ஆனா, அவனால வந்து அந்த பொண்ணுகிட்ட நெருங்கி போ முடியல. அத அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த அ
மனசு வந்து வளரும். டக்குனு ஒரே நாளையில அப்படி ஒரு மாற்றம்லாம் வராது. அப்படி மாற்றம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே அவசரப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அது மெச்சூரிட்டி இல்ல. காதல பொறுத்தவரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவாங்க. சரியா? அம் தான் உயங்கி அவனால வந்து அந்த பெண்ணுக்கு பக்கத்துல போயி அ ஹக் பண்ண முடியல. ஹக் பண்ண முடியல. சரியா? ஹக் பண்ண முடியல. அதை சொல்லவும் ஆகாது. அவன் வந்து அம் அவன் பக்கத்திலேயே போமாட்டேன்றான். சரிங்களா? பக்கத்துலன்னா எப்படின்னா பக்கத்துலன்னு சொல்றது? ஆ இது வந்து இப்ப தான் வந்து லவ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நான் மேல பார்த்தோனே எனக்கு ஒண்ணும் ஐடியா வரல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கிற சமயத்துல, அவனால ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குல்ல. நான் அத எப்படி சொல்றது? பக்கத்துல போய் நிக்கிறதுனால நிக்கலாம். ஆனா வந்து ஹக் பண்ண முடியுமா யாரையாவது? ஏன்னா, அ அதாவது வெண்ண திரண்டு வர்றப்போ தாலி உடைஞ்ச கதையா, ரொம்ப பாசமா அந்த பொண்ணு அன்பா, மரியாதை குடுத்து பேசுறப்போ, இவன் போய் டக்குன்னு எதிர்பாராத சமயத்துல ஹக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. ஹக் பண்றதுன்னா, அணைத்துக் கொள்ளுதல். சரியா? அ அந்த மாரி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனால அவன் அவனோட தயக்கத்திலே இருக்கான். என்ன பண்றது? அப்படியே பார்த்துட்டு, பேசிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரு வேலை செய்றாரு. ஆனாலும் வந்து அவரால கிட்டத்தட்ட போ முடியல. அப்போ அவனால வந்து அத சொல்லவும் முடியாது. சொல்லவும் ஆகாது. அக்கியோனே அக்கியோனேன்னா, அ குறைவுற்றவன் ஆயினான். அதாவது குறைவுற்றனா ஒரு மனக்குறை. அதாவது அவனால சொல்ல முடியல. சொல்ல முடியாததுனால இவன் குறைவுற்றவனா? இல்ல வந்து தைரியம் இல்ல. எப்படி சொல்றதுன்னா, வீடியோ ஆன் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது குறைவுற்றவன் ஆயினான் அப்படின்னா, அம் மனசு குறை. மனக்குறைன்னு சொல்லுவோம்ல. மனசுக்குள்ள ஒரு வருத்தம். அதாவது என்ன அர்த்தம்னா, அவன் இனி அந்த தலைவியோட ஃப்ரெண்ட் சொல்ற மாதிரி, இனி அவன் இரவுக்கூறி வருவதற்கும் தயாராக இருக்கிறான். ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து ஒரு பிரயோஜனமும் ஆவல. இனிமே வந்து இரவுக்குறி வருவதற்கு அவன் விருப்பப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். ராத்திரில வந்துச்சுன்னா ஒரு தைரியம் வரும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாங்க. அதாவது தோழி, தலைவியை இரவுக்குறி நயப்ப கூறியது. இதுல எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, காலையிலேருந்து அவன் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் பாருங்க. வீட்ல கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? நான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு தான் சொல்லியிருப்பான். ஏன்னா காதல் காலம்ன்றது வந்து களவு காலம். அதில நெறைய பொய் சொல்லுவாங்க. பின்ன நான் என்ன லவ் பண்ற பொண்ண பார்க்க போறேன்னு வேணா சொல்லிட்டு வர முடியுமா? இல்ல நான் லவ்வர பார்க்க போறேன்னு யாராவது சொல்லிட்டு போவாங்களா? ஏன்னா வந்து அது ஓரளவு சக்சஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்ல சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. அப்ப நான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போன்னு இல்ல. இன்னும் 3026லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல இன்ட்ரஸ்டிங்கான பாட்டு. இன்னைக்கு இந்த பாட்ட சொல்லணும்னு தோணிச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது அந்த தம்பனேல்ல அந்த படத்த வைக்கிறேன். அந்த அந்த படத்த வந்து நான் ஒரு மூங்கில் மரத்தோட சேல்ல பார்த்தேன். அவ்வளோ அழகான படம். இந்த மூங்கில் தரையிலருந்து ஒரு 1/2 அடி ஒரு 1/2 அடி ஒரு 1 அடிக்கு அந்த மூங்கில் வெளியில வர்றப்போ எப்படி ஒரு அழகா இருக்கும். அதுபோல அதுக்கு ஒரு குட்டி தந்தமா இருக்குதாம். அந்த ஆண் அதான் ஆண்ன்னு சொல்ல முடியாது. அது இப்பதான் ஒரு அடல்ட் பையன் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு இளங்களிர் இளைஞன். யானை இல்ல இளைஞன். அது ரொம்ப நல்ல பாட்டு. ஏன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்ட அதாவது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுன்னு நான் சொல்லிடுவேன். இன்னும் ஒரு 4, 5 பாட்டு எழுதி வச்சிருக்கேன். ஆனா, எனக்கு இன்னைக்கு இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. சரியா? எப்பாவும் தான் வீடியோ பண்ணுவேன். எப்படியும் ஒரு 100 பேர் பார்ப்பீங்கல்ல. லாஸ்ட் வீடியோ நான் பேசினதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஏறக்குறைய அவங்க இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த என்ஆர்ஐ பத்தி பேசியிருந்தேன்ல, அவங்க இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்க அம்மாவோ, இல்ல எங்க மாமியார் வீட்டாளுங்களோ யாருமே வந்ததில்ல. ஆனா வந்திருந்தா எப்படியெல்லாம் கவனிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்னத்த சொல்றது? நீ வெள்ளிக்கிழமை சோகம் எதுவும் பேசக்கூடாது. அவங்க கையில காசே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து செலவு பண்ண தெரியாது. இல்ல அதாவது அவங்க இந்தியாவுல எவ்வளோதான் அவங்க படிச்சிருந்து நல்ல வேலையில இருந்தாலும், நான் கவனிச்சத வர பார்க்குறேன். அவங்களால தனியா போ முடிய ஒரே ஒரு விஷயம் வாக்கிங் மட்டும் தான். ஏன்னா, அவங்க பஸ்லயும் போமாட்டேன்றாங்க. அவங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது. கார் ஓட்டணும்னா கூட லைசென்ஸ் வேணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டிற முடியாது. அப்போ வந்து இவங்க தான் கூட்டிட்டு போகணும். அதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, இல்ல டூர் கூட்டிட்டு போறது மாதிரி இல்ல. ஒரு நார்மல் ஆஸ்திரேலியன் லைஃப் எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்குன்னு காமிக்கணும்னா, காஃபி கடைக்கு கூட்டிட்டு போகணும், ஷாப்பிங். அவங்க கையில காசு குடுக்கணும். காச வந்து எப்படி கொஞ்சமாவது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட நம்ம ரூ. 10 இல்ல ரூ. 100 ரூ. 20 குடுப்போம்ல. நீயே ஏதாவது வாங்கி சாப்பிடு. அதுபோல காசு குடுக்கணும்.
1 மாசம், 2 மாசம் வர்றாங்கன்னா, அப்ப நம்ம லீவு போட்டு கவனிச்சுக்கணும். நம்ம இந்தியாவுக்கு போறப்போ, நம்ம போன உடனே, நீங்களே உட்காந்து ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓடிருவாங்களா என்ன? அம்மா, அப்பா அப்படி பண்றது இல்லையே! நம்ம கிளம்புற வரைக்கும் நம்மள சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அத சாப்பிடு, அத சாப்பிடு, இத செய்ய, போ அங்க போலாம், இங்க போலான்னு. ஆனா இவங்க வந்து கூட்டிட்டு வந்து வீட்ல உட்கார வச்சுட்டு, அதுவும் இந்த நான் குறை சொல்லணும்னு நெனைக்கல. வெயில் காலத்துல வர்றது தான் நல்லது. குளிர் காலத்துல வந்தா வெளில எங்கேயும் போ முடியாது. வெயில் காலத்துலன்னா, இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ்ல கூட்டிட்டு வர்றது. பிள்ளைங்கள அவங்ககிட்ட விட்டுட்டு போயிறது. உண்மையிலே சொல்றேன். என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு, அதாவது நம்ம சொந்த பிள்ளைங்கள பார்த்துக்கிறதே எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? டிவி, ஐபேடு, ஃபோன் அது இதுன்னு அவ்வளோ தொல்ல பண்ணுவாங்க. இதில வயசான காலத்தில பிள்ளைங்கள பார்த்துக்க சொல்றது, அவங்களுக்கு தலைவலியா தான் இருக்கும். அதனால அம்மா, அப்பா அதாவது கணவன், மனைவி யாராவது ஒருத்தர் லீவு போட்டுட்டு, அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறது, எங்கேயாவது போறது, வர்றது, ரிலாக்ஸா இருக்கணும். நீங்க அந்த 1 மாசத்துல, 2 மாசத்துல சம்பாதிச்சு ஒண்ணும் சாதிக்க போறதில்ல. ஆமா. அமெரிக்காவ அது ஆஸ்திரேலியாவுல ஒரு வீடு வாங்க போறீங்களா? ஒண்ணும் கிடையாது. எ இவங்களே சொல்லிக் குடுப்பாங்க. நாங்க வீட்ல வந்து உட்காந்து சும்மா உட்காந்துருக்கோம். நீ வேலைக்கு போம்மா. ஏன்னா, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆயிரக்கணக்கான டாலர் வருது. லீவு போட முடியாதுன்னு சொன்னா போதும் போன்ருவாங்க. ஆனா நீங்க அப்படி செய்யாதீங்க. ஏன்னா எங்க அம்மாவ கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். கூட்டிட்டு வர முடியல. நீங்கலாம் கூட்டிட்டு வரீங்க, ஒழுங்கா கவனிச்சுக்கங்க. அப்படியே ஒரு வேலையாம் அதிசய வேலை. நான் சொல்றேன் கேளுங்க. வருஷத்துக்கு 1 மாசம் லீவ் எடுக்க முடியும் ஆஸ்திரேலியாவுல. சரிங்களா? யாராவது ஒருத்தர் லீவ் போட்டு உங்கள கவனிச்சுக்கிறதா இருந்தா மட்டும் நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு வாங்க. இல்லன்னா இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே தமிழ் நியூஸு, அதே சினிமா தான் இங்க வீட்ல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சரியா? எப்படியோ கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. ம். நாளைக்கு பார்ப்போம். சரியா? நன்றி, வணக்கம். பாய்.